வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர். இவர்களின் மறுவாழ்விற்காக சிறை தோட்டம், பேக்கரி, நூலகம், சிறை வானொலி போன்ற பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சிறைவாசிகளுக்கு யோகா நிகழ்ச்சிகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்நிலையில் நோவா வேர்ல்ட் ரெக்கார்டு யோகா நிகழ்ச்சி உலகிலும் நடத்தப்பட்டு வரும் நிலையில் புதுவை மத்திய சிறையிலும் சிறைவாசிகள் மற்றும் சிறை ஊழியர்கள் கலந்து கொண்ட மெகா யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக சான்றிதழ்கள் வழங்கும் விழா புதுவை மத்திய சிறை வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் தலைமையேற்று சான்றிதழ்களை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். Hello everyone, I am Ravideep Singh Chahar, IG Prisons, Government of Puducherry, along with my staff. We have a very great news to share with all of you. Our prisoners, along with warders and few departmental staff, under the guidance of the yoga instructor Mr. Neelakandan, created a unique world record under which they carried out Surya Namaskar for 108 times, completing all the 12 positions in the Surya Namaskar, and which has been recognized by an international organization by the name of Nova World Records. And it just goes on to show how the emphasis that we have been giving on yoga and meditation in our prison has been now bearing fruit. The prisoners and வணக்கம். நான் பாஸ்கரன், புதிய மத்திய சிறை கண்காணிப்பாளர். சிறையில் சிறைவாசிகள் நல்வழிப்படுத்த பல்வேறு வகையான முயற்சிகளை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஐடிகளுக்கும் தலைமையிலும் சரி, தலைமை கல்வி வழிகளும் சரி, பல்வேறு ரிஹாபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு முக்கிய அங்கம்னு பார்த்தோன்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் யோகா ஒன்று பண்ணியிருக்கோம். இது இன்டர்நேஷனல் லெவலில். அதில் என்ன ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட்னு பார்த்தோன்னா ஒரு யோகா கன்சல்டேஷன் இருக்காங்க. அவங்க வேர்ல்டு ரெக்கார்டு அவேர்னஸ் பண்ணிருக்கோம். நீங்களும் ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்க. அதை நாங்கள் ஐஜி சாரோட உத்தரவுனால பண்ணோம். இதில் முக்கியமான ஒரு அங்கம்னு பார்த்தோன்னா ஜெயிலில் என்ஜிஓஸ் ஈஷா யோகா சரி, சகஜ யோகா சரி, ஆர்ட் ஆஃப் லிவிங் சரி, நிறைய என்ஜிஓஸ் தான் நிறைய யோகா கற்றுறாங்க. இந்த யோகா அவங்க எப்போனா ஜெயிலில் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும்போது சிறைவாசிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வழக்கம். இண்டிபெண்டன்ஸ் டே மற்றும் யோகா டே அது மாதிரி டைம்ல பண்ணுவாங்க. இப்போ நான் இதுல வேர்ல்ட் ரெக்கார்டு ஒரு புதுசாக நம்ம பண்ணலாம்னு சொல்லி போனோம். இதில் பண்ணும்போது நான் 12 வகையான ஸ்டெப்ஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். ஏன்னா சூரியனை மையமாகப்படுத்தி 108 வகையில ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க சிறைவாசிகள். இது சிறைவாசியும் பண்ணிடுறாங்க, சிறை ஒழியும் பண்ணிடுறாங்க. அதனால இந்த சென்னையில இருந்து அவங்க கமிட்டி அவங்க டேரக்டாவே நீங்க இந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சிறைவாசியும் அவங்களையும் பாராட்டி, சிறை ஊழியர்களும் சரி, சிறுவாய் நிர்வாகத்தையும் அவங்க பாராட்டி எங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் கோர்ஸ் நாங்கள் நடத்திக்கிறோம். அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் நவயோகா கன்சல்டிங் அவங்களும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சரி, இது பண்ணும்போது என்னன்னா சிறைவாசி முறையில ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா ஒரு சில சிறைவாசி எங்கிட்டே சொல்றாங்க, சார் நான் இது மாதிரி ஸ்கூல்ல நான் படிக்கும்போது நான் எதுவுமே படிச்சதும் கிடையாது, இதுமாதிரி அப்போ ரேங்க் கார்டு ஒன்று தருவாங்க. அப்போ பார்க்கும்போது நான் எல்லாத்துமே 135 மார்க் நான் அதிக அடிக்க மாட்டேன், எல்லாமே ரெட் மார்க் போது தான் இருக்கிற நான் படிக்கவும் இல்லை. அது மாதிரி ஆனா ஜெயில நான் இங்க இது மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட்ல நான் பங்கு பெற்று நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. நான் இது ஃபேமிலியும் சரி, மற்றவங்களும் சரி, நான் எல்லாருமே நான் பகிர்ந்துப்பேன். எனக்கு மிக மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிவித்தாங்க. இதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவங்க நம்ம பண்ணும்போது அவங்களோட மன ரீதியாக மாறும், அவங்க குற்றங்களும் குறையும். அதனால தொடர்ந்து இது மாதிரியான முன்னேற்பாடு நடவடிக்கையும் சரி, மற்றது ஆக்டிவிட்டிஸ் சரி, நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை என்பதை தெரிவித்துக்கிறேன். நன்றி. புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் அசோகன். இவரிடம் இணையதளத்தின் மூலம் அறிமுகமான மர்ம நபர்கள் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம் என கூறி ரூபாய் 98 லட்சம் வரை மோசடி செய்துள்ளனர். மேலும் சிலரிடம் மர்ம நபர்கள் ஆசை காட்டி மொத்தம் ரூபாய் 3 கோடி வரையில் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அதன்படி கிரிப்டோ கரன்சி மோசடியில் 10 பேர் வரை ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. அவர்களில் நிதிஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார் ஆகிய இருவரை கோவையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த கார் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் நிதிஷ்குமார் ஜெயின் உள்ளிட்ட 10 பேர் நாடெங்கும் பல மாநிலங்களில் சுமார் ரூபாய் 500 கோடிக்கு மேலாக மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே கிரிப்டோ கரன்சி கும்பலிடம் ஏமாந்து பணத்தை இழந்துள்ளதாக மேலும் 2 பேர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தனர். அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
இந்த வழக்கில் அதிக பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதால் வழக்கை அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கலாமா என்று போலீஸ் உயர் அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் விவரங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிரக்கூடாது என வங்கிகளுக்கு புதுவை சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வங்கியில் உள்ள வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் தரவுகளை கசிவது மோசடிக்கு வழிவகுக்கிறது. வாடிக்கையாளர்கள் தகவல்களை பாதுகாப்பது ஒரு முதன்மையான முன்னுரிமையாகும். எனவே வங்கியில் உள்ள வாடிக்கையாளர்களின் விவரங்களை அங்கீகரிக்கப்படாத நபர்களிடம் பகிர வேண்டாம். வாடிக்கையாளர்களின் விவரங்களை அனுப்புவதற்கான வங்கி நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தரவு கசிவுகளின் அபாயங்கள் மற்றும் அபராதங்கள் குறித்து வங்கி ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். வாடிக்கையாளர் தகவல்களை கசிய விடுவது சட்ட நடவடிக்கைகள் உட்பட ஒழுங்கு நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 7 பேரிடம் 5.27 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் ரஷ்மி. இவர் கிரெடிட் கார்டு வாங்க வங்கியில் விண்ணப்பித்துள்ளார். அப்பொழுது அவரது செல்போனுக்கு ஒரு குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து KYC புதுப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இதனை நம்பி ரஷ்மி செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்கள் மற்றும் OTP ஆகியவற்றை பதிவு செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 2.78 லட்சத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. ரோடியார்பேட்டையை சேர்ந்த வாசகன் என்பவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்துள்ளார். அதில் குறைந்த விலையில் LED டிவி விற்பனைக்கு இருக்கும் விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதையடுத்து வாசகன் அந்த குரூப்பில் இருந்த லிங்கை கிளிக் செய்து டிவி ஆர்டர் செய்து 36,000 அனுப்பியுள்ளார். பின்னர் சில நாட்கள் கழித்து டிவி வாசகனுக்கு கிடைக்கவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோன்று சாரம் பகுதியை சேர்ந்த ராமன் ரூபாய் 1.04 லட்சம், முத்தியால்பேட்டையை சேர்ந்த மஞ்சுளா தேவி 46,000, புதுவையை சேர்ந்த திருமுருகன் 17,000, முதலியார்பேட்டையை சேர்ந்த ராஜ்குமார் 10,000, வெங்கடா நகரை சேர்ந்த முருகவேல் 36,000 என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 5.27 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு பிந்தைய மீன்வளம் வேளாண்மை காணொலி காட்சி கருத்தரங்கம் புதுச்சேரியில் நடைபெற்றது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது குறித்து மீனவர்கள் விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற கருத்தரங்கம் புதுச்சேரி தனியார் விடுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். இதில் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்களும் விவசாயிகளும் பங்கேற்றனர். அவர்களுக்கு பிரதமரின் உரையை துணைநிலை ஆளுநரின் தனி செயலர் மணிகண்டன் மொழிபெயர்த்து விளக்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். தலைமை செயலர் சரத் சவுகான், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீனவர்கள் விவசாயிகளுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியிலிருந்து 7 நாள் பயணமாக நேபாளத்துக்கு புதுவை பேரவைத் தலைவர், 2 அமைச்சர்கள் மற்றும் 19 MLAக்கள் நேற்று புறப்பட்டு சென்றனர். நேபாள அரசு அங்குள்ள சட்டப்பேரவையை காண்பதற்காக புதுவை MLAக்களுக்கு அழைப்பு விடுத்தது. அதன் அடிப்படையில் புதுவை அமைச்சர்கள் MLAக்கள் 7 நாள் சுற்றுலா பயணமாக நேபாளத்துக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு சென்றனர். வரும் 7ஆம் தேதி காத்மாண்டியிலிருந்து புதுடெல்லி வழியாக அனைவரும் சென்னை திரும்புகின்றனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் MLAக்கள் என மொத்தம் 22 பேர் நேபாள நாட்டுக்கு புறப்பட்டு சென்றனர். புதுச்சேரி மாநிலம் நிர்ணயப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நிர்ணயப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் விழாவில் முக்கிய நிகழ்வான ரணக்களிப்பு நிகழ்ச்சி கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கோவில் எதிரில் அமைந்துள்ள திடலில் சிறப்பாக நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்ற நிலையில் நேற்றிரவு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை சுவாமி வீதியுடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீராட்டு சுவாமி வீதி உலாவுடன் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான அப்பகுதி பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஒவ்வொரு அரசு துறையிலும் நீண்ட காலமாக பணிக்கு வராமல் இருக்கும் அரசு ஊழியர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் விடுமுறையில் சென்ற அரசு ஊழியர்கள் சிலர் பணிக்கு திரும்பாமல் நீண்ட நாட்களாக உள்ளனர். இதனால் பிற அரசு ஊழியர்களுக்கு பணி சுமை அதிகரித்துள்ளதோடு அரசு துறை பணிகளிலும் தேக்க நிலை ஏற்படுகிறது. இது தொடர்பாக தலைமை செயலர் சரத் சவுகானுக்கு புகார் சென்றதை அடுத்து ஒவ்வொரு அரசு துறையிலும் நீண்ட காலமாக பணிக்கு வராமல் உள்ள அரசு ஊழியர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். அதையடுத்து நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி பணிக்கு வராத அரசு ஊழியர்களை உடனடியாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. சிலர் இடமாற்றம் செய்யப்பட்ட புதிய துறைக்கு செல்லாமல் அரசியல்வாதிகளிடம் தஞ்சம் அடைவதும் உண்டு. எனவே அரசு துறைகள் முழுவதுமாக பட்டியலை திரட்டி ஒப்படைக்க நிர்வாக சீர்திருத்தத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் ஜூலை மாதம் உலக தமிழ் மாநாடு நடத்துவது குறித்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி வரும் ஜூலை மாத இறுதி வாரத்தில் 12வது உலக தமிழ் மாநாடு நடத்த அரசு தரப்பில் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் இந்திய கிளை நிர்வாகிகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் புதுவை துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், மத்திய பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள உலக தமிழ் மாநாட்டில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரை பங்கேற்க அழைக்கவும், அதில் 5000க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.